பெற்ற தாய் போல பாதுகாத்து தந்தை போல அந்த நிலவர சுரங்கத்திலே பாசறை உண்டு பண்ணி யாருக்கும் தெரியாம அந்த குழந்தையை வளர்த்த வேண்டும் அப்படி என்று அங்க சீராட்டி தாராட்டி செல்லம்மாகுவா வளர்த்தி அந்த கண்ணே மணியன்னு தங்கம்மே கனிமுகத்தை முத்தமிட்டே பொன்னர் சங்கர் பொல்லாத வீரர்கள் சாமிகள் பெரியண்ணசாமி சிரணசாமி என்றும் சரி வல்லச்சமத்திர வைரமுடி காரணம் சொன்னால் கோபத்தால் பிறந்த கோடகிடை சங்கர் எட்டான பிரம்படித்து இளைய தம்பி காரணன் கொட்டு முழக்கு குமர சங்கர் சொல்லித்தானே பொன்னர் சங்கர் இருவருக்கும் கரடிப்பாலும் விரிப்பாலும் வார்த்து அந்த தாய் போல பாதுகாத்து செல்லாண்டி தாய் என்றால் வளர்த்து எவ்வாறாங்கோ வேளையிலே வருடை வருடையில வையகம் பேராகி காக்கா வளை என்று கலியுகம் பேராகி ஈனாத வரை இருசை என்றும் வெக்கா அவருடைய பேர் விடை என்றும் பிள்ளையில்லா அவருடைய பூர்ண நாட்டு சடங்கு வரமா பேச இந்த வருடை குறையத்திற்கு ஒரு குழந்தை நான் பிறந்தல்லவா ஆனா 3 குழந்தை சொன்னேன் ஒண்ணுதான் பிறந்ததே சாமி கடவுளும் கூட பொய் பேசி விட்டது பார்த்தேன் கவலைப்பட வேண்டாம் காய்ச்ச மரம் காய்க்காம போகுதா பூத்த மரம் பூக்காமல் போகுதா இந்த வருஷம் புள்ள பிறந்துடுது 4 வருஷம் பையன் பிறக்குன்னு நினைக்கிறேன் பிறக்குங்களா நல்லா சாமி உனக்கு குடலே இல்லை அப்புறம் எங்கே போட்டு பிறக்க இல்லை பிறக்கு 1 நாள் வச்சு வளர்த்திட்டு இருக்கலாம் எடுங்க ஆமாங்க மண்ணா அப்படி என்ன அந்த பெண் குழந்தையத்தானே வச்சு மாட்டு பாரா பிரவாத்தானே கண்ணே மணியண்ணே கனிமுகத்தையா முத்தமிட்டு நாட்டு சடங்களுக்கு அத்தனை பேருக்கு தாமரை கணச்சி குழந்தை பிறந்திருக்குதா உள்ள பிறந்திருக்கு இத்தனை நாளைக்கு பிறகு உள்ள பிறகு போய் பார்க்கலாம் என்று சரி கோடான கோடி மக்கள் ஓடி வந்து பணம் பெற்று பார்ப்பார்கள் 10 லட்சம் காணிக்கை வச்சல்லவா காம்பார்கள் மாணிக்கம் கொண்டல்லவா மகிழ்வார்கள் மக்கள் அனைவருக்கும் தானே அந்த அண்ணங்கோட்டம் மறைக்குழந்தாக்கவனுடைய வீட்டிலே 2 ஆண் குழந்தைகள் பிறந்தன அவர்களைத்தான் அத்தபிள்ளை அத்தான் அம்மம் பெருமாளர் சொல்லி வைத்து பேரு வச்சு அந்த மணியங்குறிச்சிலே வாழ்ந்து வருகிறார்கள் இப்படி இருக்கப்பட்ட வேளையிலே நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாகத்தானே ஆண்டாரே சீமையல்லா நாட்டிரியாரி கடலு அலைகாடலு பேர் விளங்கோ பொன்னிவாழ நாட்டிரிய சிறகாரோ இருந்தார் சிறகாராதர் மனந்த இருலகுவா பேர் விளங்கோ அக்கா இல்ல ஐரோடு நம்ம நான் கூப்பிடுறேன் ஐயரே சாமி எங்கில போறவக்கு போய் கூப்பிடுறேன் நான் உனக்கு பரவாயில்ல என்ன அப்புறம் நானும் கூப்பிட்டேன் கூப்பிடு சுவாமி என்ன சாமி யாருங்க வீட்டுல மணி ஏனுங்க நம்ம வீட்டுல வந்து வெடி இருக்குல்ல நம்ம நம்ம ஆத்து முன்னாடி கடை வேண்டான்னு சொன்னா அவளெல்லாம் கேட்கவே இல்லை எல்லாரும் பாருங்க கண்ணு முழிச்சு பார்த்தா ஐயோ ஐயோன்னு ஒரே சத்தம் கொலை எரிச்சல் வெடி நைட்டு குடிச்சது நம்ம தாங்காம கொலை எரிச்சல் தாங்காம ஐயோ ஐயோன்னு வெடியால இல்லைங்க விட்டு வெளியவே மோர்க்கலைங்க இந்த வீதி விட்டு வேற பக்கம் கொண்டு கடையை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா உன்னை யாரா தொட்டு வெளியே போக சொன்னது நான் வெளியே போகலைங்க எல்லா சபையும் வீட்டுக்குள்ளேயே பண்ணி வச்சிருக்கிறேன் லட்சுமி ரூட்ல கிச்சுமயிர் ஆறுங்க அடியே லட்சுமண ஐயர் மகன் கிருஷ்ண ஐயர்
அப்புறம் அது நேத்த சொல்லணும் ஏனுங்க இதோ ஐயரே ஐயரே சாமி அப்படின்னு உங்களை தானே சாமி யாருங்க வீட்டுல? நம்ம மணி யாருன்னு நம்ம சின்ன சேனல் இன்னைக்கு பாரு. குழந்தை கொஞ்சம் எல்லாம் திண்ணையில பல்ல கஞ்சிட்டு கிடக்குது. இப்படி 2 பேர் வீட்டுக்கு மோன என்னமோ வேலை நடக்குது. இல்லை நீங்க சிவன் கோயிலுக்கு பூஜைக்கு போயிட்டு வந்தாலும் எதுக்கு பேர் நடைய நீக்கிட்டு வெளியே போறாடி பொம்மநாட்டி சன்னல் நீக்கி பாரு அறாலும் சத்தம் போட்டான்னு சொல்லுவீங்க. நானே வந்து கதவை தட்டினால சன்னல் நீக்கி பாத்திரத்தை கதவை நீக்கணும்னு சொல்லி இருக்கிறேன். அவ்வளவு பாதுகாப்பு. ஆமா சன்னல்லே மட்டும் பார்த்துக்கிறதுங்க. பாரு சன்னல் நீக்கி எட்டி நின்று பார்க்கணும். கதவை மட்டும் எங்க மணியா தாருனாலே நீக்க முடியாது. வாங்க வாங்க சரிங்களா? என்ன செய்தியா சொல்லிய வந்தீங்களா? எனக்கு சத்தம் போட்டீங்க. நீ சொல்லல ஐயர் வீட்டுலங்களா? ஐயர் மேலே படுத்திருக்கிறாரு. நீங்க இங்க நிக்கிறீங்க? ஏன் மெத்தையில படுத்திருக்கிறாரு? ஏன் இருக்கு சம்சாரமா? ஓ ஐயர் எப்பவுமே மேல மெத்தையில படுத்துக்கிட்டு கீர்த்தனை பஞ்சாங்கம் படிச்சுக்கிட்டே இருப்பாரு. சரி பெரியோட்டு கவர்னர் வர சொல்லி இருக்கிறாங்க. பஞ்சாங்கத்தை அவையில் கூப்பிடுங்க. உள்ளகெல்லாம் வந்துடாதீங்க ஆத்துக்கொலை. ஏனுங்க ஏனுங்க ஏதோ உங்களுக்கு கிராய்க்கு வந்திருக்கும் போல இருக்குங்க. கிராக்கியா? ஆமா வடநாட்டில் இருந்து தாதி பண்டுகை வந்திருக்கிறாங்க. எதுக்கு? எதுக்கும் உங்களுக்கு பஞ்சாங்கம் பார்க்கறது நீங்க தான் நல்லா பார்த்து சொல்லுவீங்களே. நம்மளாட்ட பஞ்சாங்க 6 நாளையும் பார்க்க நம்ம முடியாது. 2 பேருக்கு பொருத்தம் பார்க்குற அன்னைக்கே யாரும் பார்க்கப்படாதுன்னு நீங்களே பார்த்துட்டீங்க. அதனால நம்மளாட்டு இந்த கிராமத்துக்குள்ள யாரும் பார்க்க முடியாது பஞ்சாங்கம். அதான் உங்களை கூட்டி போலான்ட்டு வந்திருக்கிறாங்க. 6 தாதிகளா? ஆமா தலிக்கலாம். ஐயரம்மாளும் இருக்கிற சுத்தத்துக்கு நாம 2 பேரும் உள்ள போகக்கூடாது. நிறைய பேர் ஊர்ல அப்படித்தான் இருக்கு. ஏய் பொண்டுகளா ஏனுங்க பாரு வாங்க. வாங்க என்ன சொல்லி? நாங்க தான் அதுல பாருங்க இங்க. ஓய் அப்புறம் பாருங்க பொன்னிவள நாட்டுல தாமரை கொஞ்சம் உடைய தருமர் இருக்கிறாங்கல்ல. ஆமா அவங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. சரி அது நாள் தேதி பார்த்து பேர் சூட்டு விழா வைக்க வேணுமா? அதுக்கு ஏதோ சோசியம் பார்ப்பதுக்காக உங்களுக்கு சாமானத்தை எடுத்துட்டு வர சொன்னேன். டேய் பஞ்சாங்கம் உங்க ஏனத்தை எடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்படியா? ஆமா வேற ஒண்ணும் இல்ல. வேற எதுவும் கிடையாது. உங்களை கல்யாணம் முடிக்கிறக்க வந்திருக்கிறேன். சரி நீங்க மண்ணுக்கு போங்க. ஆத்துல மாமி கிட்ட சொல்லிட்டு நான் உடனே வரேன். யாருக்கிட்ட? சம்சாரத்தை கட்ட. ஐயோ சொல்லாத வரமாட்டேங்களே. சொல்றதுங்க ஒண்ணுங்க. நான் எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போவேன். சரி சரி நீங்க போங்க வந்துடுறேன். மணி சாமி நம்மள அந்த பொக்கனை தடுத்தா பஞ்சாங்கம் ஆமா எல்லா சகலமானதும் அந்த பொக்கணத்துக்குள்ளேயே வச்சிருக்கு. எடுத்தா போய் பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். ஓ மூத்த குடிங்களா? என்னங்க அம்மா நம்மளுக்கு ஒரே குடிதானம்மா. அன்னைக்கு வரும்போது வேற அம்மா இருந்ததுங்க. அது அம்மா ஊருக்கு போயிட்டான்னு குழந்தையால வர சொல்லியிருந்தேன். ஏனுங்க என்ன பொம்மநாட்டி இருந்தா பயந்துக்குவேன். தேவலப்பா பேசிட்டு புடிச்சிட்டு இருக்கிறதுக்கு யாரோட கூட வேணும். பேசுறதோட நிறுத்திக்கணும். குடிக்கிற வேலையெல்லாம் ஆகாது. அதை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? பேசிட்டு தான் இருந்தேன். தூக்கம் தெளிஞ்ச நேரம் நான் சித்த பேசுவேன். சரி வாங்க போலாம். பஞ்சாங்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. ஏமணி நம்மளது என்ன இருக்க பொக்கணம் கொஞ்சம் சிறுசா போச்சா? ஆமா நாம பெருசா பொக்கணும் சிறுசாயிக்கிட்டே இருக்கு. சரி இதையே வச்சு நான் பார்த்து சொல்லிடுறேன். இந்த வருஷம் பஞ்சாங்கமா இருக்கும்னா 4 இருக்கு. சித்திரை மாசம் தானே வரும். மணி நீங்க மண்ணுக்கு போங்க. நான் அதோ வாரேன் சொல்லித்தானே. அந்த பஞ்சாங்கத்தை யாரும் எடுத்துக்கொண்டு ஐயமார் சுவாமி தானே அரமனைய தேடியல்ல அதிவீரசா தன்னா